தாண்டவ கணபதி சசிமிதோ மேன 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 தாண்டவ கணபதி ஆண்டவன் கணபதி அருளிடவாயன 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 ஆண்டவ கணபதி சசிமிதோ மேன தாண்டவ கணபதி நர்த்தன கணபதி நளினமே பார்த்திட நர்த்தன கணபதி நளினமே பார்த்திட சசிமிதோ மேன சிவ நடன துள்ளிரே சசிமிதோ மேன சிவ நடன துள்ளிரே நர்த்தன கணபதி நளினமே பார்த்திட சசிமிதோ மேன சிவ நடன துள்ளிரே நர்த்தன கணபதி நளினமே பார்த்திட சசிமிதோ மேன சிவ நடன துள்ளிரே தாண்டவ கணபதி சசிமிதோ மேன தாண்டவ கணபதி சசிமிதோ மேன தாண்டவ கணபதி தாண்டவ கணபதி தாண்டவ கணபதி हर हर शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ
வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே, எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே. ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே, அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே. நம்மந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே, அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே. அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே. திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா. காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே, காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே. அடியவர் உணவுக்காக புதிசோறு சுமந்ததே, அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே. வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார், நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார். அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம். திங்கள் சூடிய நாதனே, கங்கை நாடிய வேதனே, மங்கை கூடிய பாகனே ஈசா. ஆக்கும் போதிலவன் பிரம்மனே, காக்கும் போதிலவன் விஷ்ணுவே, நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா. ஓம் நம சிவாய. 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 ஈஷம் சுரேஷம் விசேஷம் மகேஷம் நடேஷம் கௌரீஷம் கணேஷம் பூதேஷம் அநாதிம் அவேயம் அஜேயம் அஜித்யம். டும் டும் வேன டும் வேன கட 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 டும் டும் வேன டும் வேன கட 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 கும் 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 மிருகனகனே கும் 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 மிருகனகனே கும் கும்
निर्निद्राय च नमः शङ्कराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च भवधराय च नमः शिवाय च शिवधराय च भवधराय च இப்போ நான்லாம் ஆள்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. டான்ஸ் இஸ் வெரி கிரேட். நீங்கள் வந்து உலகளாவிய ஆராய்ச்சி கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி கூடம் வச்சுருக்கான். ராக்கெட்லாம் அனுப்புகிறான், விண்வெளி பிரயாணம்லாம் பண்ணுறான். மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம். அந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிறது யாருன்னா நடராஜர் இருக்கார். யார் இருக்காருங்க? நடராஜர் இருக்கார். இந்த பாப்பா திருச்சியிலே வந்து செமையான ஒரு நடனம் ஆடியது. திருச்சியிலேயும் இந்த பாப்பாவை நான் பாராட்ட முடியல. அடுத்தடுத்து ஏதோ வேலையினால ஓடிட்டேன். இவங்களும் என்கிட்ட சொல்லாமல் கிளப்பிட்டாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இவங்க அம்மா அப்பாவை நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். அதோடு அவங்க அக்காவை ரொம்ப பாராட்டணும். தங்கச்சிக்காவை ரொம்ப ரிஸ்க் எடுத்து அங்கேருந்து வந்து இந்த பாப்பா ரொம்ப ஒரு அந்த முகத்தில் அப்படி ஒரு இம்ப்ரெஷனோடு ஆடுது. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு நாட்டிய பேரொழியாக பத்மா சுப்பிரமணியனை போல் ஒரு பெரிய இடத்துக்கு இந்த குழந்தை வரும் வந்தே ஆகணும். இப்போ நாம் நினைக்கிற என்ன சின்ன சின்ன மேடைகள், சின்ன சின்ன விஷயமா இருக்காங்களே, 10 பேர் 20 பேர் இருக்காங்களேன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும். இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லோரும் தெரியும். சிவாஜின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாங்களாம். அந்த நாடகத்துக்கு பெரியார் தான் தலைமை தாங்குறாரு. சிவாஜியாக நடிக்க வேண்டியது வேற ஒருத்தர். அவருக்குன்னு அன்றைக்கி ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்துட்டாராம். அப்போ இந்த கதையை எடுத்து தான் அவனும் பெரியார் வேறு வர்றாரு, வேறு வழி கிடையாது, இது என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த கதை யாருக்கு தெரியும்னா சிவாஜிக்கு தெரியும் அப்படின்னாங்களாம். அப்போ ஒரு பேர் கணேசனுக்கு தெரியும். கணேசனுக்கு கூட்டு நடிப்பேன், ஏதோ நடிச்சிட்றேன்னு நடித்தோடனே பெரியார் ரொம்ப பாராட்டி என்ன பண்ணாரா, சிவாஜி கணேசன் பட்டம் கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அவர் எங்கேயே போயிட்டார். அதனால் இந்த திருவாரூரில் பிறக்க முக்தி 12 திருமுறைகளும் திருவாரூரிலே பாடப்பட்டது. ஆதியிலே தோன்றியவன் வந்து இந்த கோயில் வந்து ஆதியிலேயே எப்போ தோன்றியதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாத அளவு ஒரு புகழ்பெற்ற இந்த ஊரில் வந்து இந்த பாப்பா வந்து ஆடி இருக்கு. விஷ்ணு சர்மிதா பேரே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சர்மிதா. இந்த பாப்பாவுக்கு நிறைய நான் அதாவது செய்யணுங்கிற ஒரு கடமை என் மனதில் இருக்கிறது. கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழல் வருகின்ற பொழுது அவங்க அம்மா மேடைக்கு வாங்க.